கில்லான் அரச மாநகரத்தில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் கம்பீரமாக வீற்று அருளாட்சி செய்து வருவதுதான் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் என அழைக்கப்படும் கம்புங் ஜாவா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயமாகும். இந்த ஆலயம் மின்சார அறவாரிய தொழிலாளர்களால் நிறுவப்பட்டு இன்று பிரம்மாண்ட ஆலயமாக திகழ்கிறது. இந்நிலையில் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தின் 3வது மகா கும்பாபிஷேகம் இன்று மிக கோலாகலமாக நடைபெற்றது. காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெற்ற இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்றனர். கும்பாபிஷேகத்துடன் அனைத்து மூர்த்திகளுக்கும் அபிஷேகம், தீபாராதனை, தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறப்பு வருகையாக ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு, மாயிகா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் கலந்து கொண்டனர். இருவரும் கும்பாபிஷேகம் குறித்தும் கருத்துரைத்ததோடு புனரமைக்கப்பட்ட கோயிலின் அழகையும் பாராட்டினர். ஒரு கோயில் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு பாடு இந்த கும்பாபிஷேகம் செய்கிறது அதுவும் இன்னொரு பெரிய ஒரு கடமையாகும். அதனால் இந்த மாதிரி தெய்வ காரியங்களை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இவ்வேளையில் இந்த கோயிலுக்கு ஸ்லாங்கூர் மாநில அரசின் மூலியமாக கணிசமான ஒரு தொகையை நான் வருகின்ற தைப்பூச அன்னைக்கு கொடுக்குறேன் என்று வேளையில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். இருப்பினும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான தைப்பூச தின வாழ்த்துக்கள். கம்போஞ்சாவில் சிபி கோயில்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதோட கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்கப்பட்டது. அதுக்கு மாயிகாவோட உதவி, அதாவது தொகுதி காங்கிரஸ் தலைவர் டத்தோ சங்கர் ஐயங்கர் அவரோட உதவியில் இன்றைக்கி அன்னதானம் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கார்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஆலய திருப்பணி வேலைக்கு மாயிகா மூலியமான உதவி செஞ்சுருக்கிறோம். என் மூலமாக ஒரு 30,000 வெள்ளி, மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு பப்பநாயுடு அவர்கள் இங்கே உள்ள நில பிரச்சனை இருந்துச்சு, அதுக்கு TOL மனு செய்து உதவி செய்கிறாருன்னு சொல்லியிருக்கிற மட்டுமில்லை, அந்த வேலைகளை செய்து வந்திருக்காரு. அவருக்கும் இந்த வேலையில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடன்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி திருப்பணி வேலை எல்லாமே முறையாக செய்யும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் இந்த திருப்பணி வேலையோ எந்த கோயில் ஆலயத்தை கட்டுற வேலையோ எல்லாமே சட்டபூர்வமாக அவங்க செஞ்சிட்டாங்கன்னா வர காலகட்டத்தில் நம்மளோட மதத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்ற மதங்கள் பேசுகிறதுக்கு காரணம் இருக்காது. நம்ம ஒன்று சில சமயத்தில் நம்ம யோசிக்காமல் ஒன்று செய்கிறது பிறகு காலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அதாவது அதனால் இந்த மாதிரி திருப்பணி வேலைகள், ஆலய கட்டுற வேலைகள் எல்லாமே முறைப்படி செய்தால் நிச்சயமாக நம்மளுக்கு சமயத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பெல்லாம் இருக்காது. ஆரம்ப காலத்தில் இக்கோயில் நிர்மாணிப்புக்கு அப்போதைய மாயிகா தலைவர் தான்ஸ்ரீ மாணிக்கவாசகம் தொடங்கி இன்றைய தலைவர்கள் வரை அனைவரும் உறுதுணையாக இருந்து வருவதாக ஆலய தலைவர் S. கந்தசாமி தெரிவித்தார். இந்த கோயில் பழமையான கோயில், ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள கோயில் சார். வேறு இடத்துல இருந்த கோயிலை இங்கே கொண்டாந்து வச்சு இந்த தனியார் நிலமாக இருந்ததை நாங்கள் வாங்கி இது மக்களால் சிபி வேலை செய்கிற மக்களால் இந்த நிலம் வாங்கப்பட்டு முதல் கும்பாபிஷேகம் 1990 79 94 நடந்தது. 2வது கும்பாபிஷேகம் 2010 நடந்து, இது 3வது கும்பாபிஷேகம் 225 நடத்துகிற 2 வருஷம் கழித்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் முதல் முறையாக எங்கள் நிர்வாகத்தின் கீழே புதுசாக கோயில் பிரமாண்டமாக புதிக்கப்பட்டு ராஜகோபுரம் கம்பீரமாக வீட்டிருக்கிறது. இதுக்கு காரணம் பெரும் பொருள் உதவி செய்த பொதுமக்கள் எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாங்க, அம்மன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று நடைபெறும் இந்த அம்மன் 3வது கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நம்ம தான்சிரியிலாம் வரவழைச்சது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் மாய்க்கா தான் ஆரம்பத்திலேருந்து இருக்குது. இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சது தான்சிரி மாணிக்கவாசகம். 1968 69 எனக்கு 69 65,000 வெளி கொடுத்தார் அவர் காலத்தில் இந்த கோயில். அதிலேருந்து உற்பத்தியாகி அந்த நன்றி கடன் இப்போ பாப்பாராயுடுலாம் வளர்ந்ததுக்கு அவர் இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர். அவங்களுக்கு நம்ம கோயிலுக்கு நிறையா உதவி செய்கிறாங்க.
கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புதிய ராஜகோபுரம் அழகிய வருணம் தீட்டப்பட்டு பக்தர்களை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.